வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் நாட்டின் ஜவுளித்துறை பன்மடங்கு மேம்படும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலகுவான வர்த்தக நடைமுறைகளால் தேசம் துரித வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி செல்லும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளும் முழுமையாக கண்காணிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை காந்திபுரத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பெரியார் நூலகத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். புனே சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் நாட்டின் ஜவுளித்துறை பல மடங்கு வளர்ச்சியடையும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சேலத்தில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்லூரியில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கல்வி வளாகத்தை இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சேலத்தில் உள்ள நெசவு மையத்திற்கு வரும் வழியில் தடையாக உள்ள ரயில்வே கேட் பகுதியில் தரைப்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சின்னாளப்பட்டி, ஆண்டிப்பட்டி, புளியம்பட்டி உட்பட தமிழகத்தின் பல்வேறு நகரங்கள் ஜவுளித்துறையில் சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். இன்றைக்கு 28 கோடியிலேதான் ஒரு மகத்தான கட்டிடம் உருவாகி இருக்கிறது. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் 100 கோடி ரூபாயிலே கூட அடுத்த கட்டடத்தை நிச்சயமாக உருவாக்குவதற்கு நம்முடைய மத்திய அமைச்சர் கிரிராஜ் அவர்கள் முழுமையான மனநிறைவோடு உறுதி அளித்திருக்கிறார்கள். நீங்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய தொழில்நுட்பத்தை நம்முடைய ஜவுளித்துறையிலே நீங்கள் புகுத்த வேண்டும். தொடர்ந்து நடைபெற்ற கைத்தறி பொருட்கள் கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், ஜவுளித்துறையில் அனைவரும் குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். திருப்பூரில் ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். தடையற்ற வர்த்தகம் 19 நாடுகளுக்கு மட்டுமே இருந்த நிலையில் தற்போது 56 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தகம் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக நாட்டில் ஜவுளித்துறைதான் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எளிதான வர்த்தக நடைமுறைகள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றால் தேசம் விரைவான வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பட்ஜெட்டிற்கு பிந்தைய முதலாவது இணையவழி கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய பிரதமர் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குதல் எனும் இலக்கை எட்ட சீர்திருத்தம், ஒதுக்கீடு, மாற்றம் முக்கியம் என கூறினார். தேசத்தை கட்டி எழுப்புவதில் தொடர்ச்சியான செயல்முறையின் முக்கியத்துவத்தை பிரதமர் எடுத்துரைத்தார். சீர்திருத்தங்கள் அறிவிப்புகளோடு நின்றுவிடாமல் அதன் செயலாக்கத்தில் முழுமை பெறுவதாகவும் சுட்டிக்காட்டினார். செயற்கை நுண்ணறிவு, தர ஆய்வுகள் உள்ளிட்டவற்றால் வெளிப்படைத்தன்மை, வேகம், துல்லியம் உள்ளிட்டவற்றை கொண்டுவர முடியும் என்றும் பிரதமர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பிற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய பிரதமர், நெடுஞ்சாலைகள், ரயில்வே, துறைமுகங்கள், டிஜிட்டல் வலையமைப்புகள், எரிசக்தி அமைப்புகள் உள்ளிட்டவற்றின் மேம்பாட்டை எடுத்துரைத்தார். 11 ஆண்டுகளுக்கு முன் பட்ஜெட்டில் 2 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அண்மை பட்ஜெட்டில் 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டதை குறிப்பிட்டார். தொழில்துறை வல்லுநர்கள், கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், பகுப்பாய்வாளர்கள் ஒன்றிணைந்து பணியாற்றும் போதுதான் திட்டங்கள் முழுமை பெறும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் NCERT பாடப்புத்தகத்தில் நீதித்துறை தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றது துரதிருஷ்டவசமானது என்றும் இவ்விஷயத்தை அரசு மிகவும் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அமைச்சகம் முறையாக பின்பற்றும் என்று கூறிய அவர், நீதித்துறை அமைப்பை அவமதிக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என தெளிவுபடுத்தினார். NCERT புத்தகத்தில் இதுபோன்ற செய்தியை சேர்த்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாதம் மனித உரிமைகளை மீறும் மிகவும் மோசமான செயல்களில் ஒன்றாகும் என்றும் அதனை எவ்விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். ஜெனீவாவில் மனித உரிமைகள் குழு கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், தீவிரவாத செயல்களுக்கான பூஜ்ய சகிப்புத்தன்மையை ஐநா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் மீன் உற்பத்தி 126% அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு SP சிங் பாகேல் கூறியிருக்கிறார். விசாகப்பட்டினத்தில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவன மையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆழ்கடல் மீன்பிடி புதிய கொள்கைகள் காரணமாக 62,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள டுனா மீன்பிடி தொகுப்புகள் உள்ளிட்ட திட்டங்களை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், திரு மணீஷ் சிசோடியா உட்பட 23 பேரையும் விடுவித்து டெல்லி நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அரசு தரப்பில் எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 188 தொகுதிகள் பொது தொகுதிகளாக உள்ளன என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக்கு பின்னர் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறப்பான ஜனநாயக பாரம்பரியம் கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றார். மாநிலத்தில் 75,032 வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் 12.5 லட்சம் வாக்காளர்கள் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதாகவும் கூறினார். அனைத்து வாக்குச்சாவடிகளும் முழுமையாக காணொலி மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு நிலவரம் வெளியிடப்படும் என்றார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் என்றும் கூறினார். கடந்த 2 நாட்களாக தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பெரியார் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை சென்றுள்ள முதலமைச்சர் கல்லூரி மாணவிகளிடையே கலந்துரையாடினார். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இன்று இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் திரு ஓ பன்னீர்செல்வம் தமது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்துள்ளார். இதனையடுத்து போடிநாயக்கனூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு ஓ பன்னீர்செல்வமும், உசிலம்பட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு ஐயப்பனும் ராஜினாமா செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 10வது புத்தக திருவிழாவை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று மாலை துவக்கி வைக்கிறார். வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட பதிப்பகங்களின் வெளியீடுகள் இடம்பெறவுள்ளன. நாகை மாவட்டம் கீழையூர் பகுதிகளில் தாளடி நெற்பயிரை வறட்சியிலிருந்து மீட்க மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்தம் இல்லங்களுக்கு சென்று நியாய விலைக் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வரும் 2, 3 ஆகிய தேதிகளில் விநியோகம் செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் தானியங்கி ஓட்டுநர் தேர்வுதளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் திருச்சி தூய வளனார் கல்லூரி சார்பில் கல்லூரி மாணாக்கருக்கான முருங்கை மதிப்புக்கூட்டு பயிற்சி நாகமங்கலத்தில் உள்ள கல்லூரி மூலிகை தோட்டத்தில் நடைபெற்றது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். இந்திய இலங்கை இருநாட்டு மக்களும் கலந்து கொள்ளும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்குகின்றது. இதில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவில் இருந்து 3031 ஆண்கள், 780 பெண்கள், 185 குழந்தைகள் என 3996 பக்தர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இவர்கள் 90 விசைப்படகுகள் மற்றும் 26 நாட்டுப்படகுகளில் இன்று பயணம் செய்து வருகின்றனர். இன்று கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தில் மாலை கொடியேற்றத்துடன் விழா துவங்கி சிலுவைப்பாதை மற்றும் திருப்பலி நடைபெறும். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தின் உதவி இயக்குநரும் தர்மபுரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவருமான திரு பி சின்னசாமி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். 35 ஆண்டுகள் பணியாற்றிய இவர் சென்னை, திருநெல்வேலி வானொலி நிலையங்களிலும் பணியாற்றியுள்ளார். பண்ணை இல்ல பிரிவுகளிலும் அவர் பணிபுரிந்துள்ளார். புனே சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா, பல்கேரியாவின் அலெக்சாண்டர் இணை தென்கொரியா, பின்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் நாட்டின் ஜவுளித்துறை பன்மடங்கு மேம்படும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
இலகுவான வர்த்தக நடைமுறைகளால் தேசம் துரித வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்லும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளும் முழுமையாக கண்காணிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை காந்திபுரத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பெரியார் நூலகத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். புனே சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.